சென்னை சோமசுந்தரம் லைன் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழாவினை அமைச்சர் சேகர் பாபு உரியடித்து தொடங்கி வைத்தார். சென்னை சோமசுந்தரம் லைன் பகுதியில் திமுக நிர்வாகிகள், முன்கள பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமத்துவ பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்புகளை வழங்கினர். இதில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பறை இசை முழங்க மயிலாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய மேயர் பிரியா, அமைச்சர் சேகர் பாபு என்னை மகளாக நினைத்து எனது அரசியல் பணிகளை ஊக்குவித்து வருகிறார் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கும் காவி கூட்டத்தை முறியடிக்க இன்னும் ஒரு கால் நூற்றாண்டு நாம் பயணிக்க வேண்டி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பொங்கல் திருநாளை கொண்டாடாத பகுதிகளே இல்லை என்ற வகையில் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சரை ஆரம்பித்து துணை முதல்வரை ஆரம்பித்து எங்களை போன்ற அமைச்சர் பெருமக்களை ஆரம்பித்து ஏன் மேயர் போன்றவர்களை ஆரம்பித்து நாடாளுமன்ற, சட்டமன்ற, மாமன்ற, மண்டல குழு தலைவர்கள் முதல் இயக்கத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் வரை ஏதாவது ஒரு வகையில் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் இருக்க முடியும். அந்த வகையில் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களையும் காணுகின்ற நல்வாய்ப்பினை நல்கியிருக்கின்ற, பேசுகின்ற போது தந்தை ஸ்தானத்திலிருந்து கண்ணீர் மல்க கூறினார். நிச்சயமாக என் உயிருள்ள வரை மேயர் பிரியா அவர்களை மகளாகத்தான் பாவிப்பேன் என்பதை இந்த மேடையிலே எடுத்து கூறி, எல்லா நிலையிலேயும் அடுத்த ஒரு கால் நூற்றாண்டுக்கு இந்த இயக்கத்தை கடத்த வேண்டிய பொறுப்பு தமிழகத்திற்கு உண்டு. ஏனென்றால் அந்நிய ஏகாதிபத்திய காலத்தில் எப்படி வெள்ளையர் நம்மளை ஆட்கொள்ள நினைத்தார்களோ அதே போல் இன்றைக்கு காவி கூட்டம் நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றது. அந்த கூட்டத்தை முறியடிக்க இன்னும் ஒரு கால் நூற்றாண்டு நாம் பயணிக்க வேண்டி இருக்கின்றது. அந்த பயணத்தில் இது போன்ற அடுத்த இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு உண்டு என்பதால் அன்பிற்கினிய என் ஆறுயிர் மகள் பிரியா அவர்களை மென்மேலும் இது போன்ற இயக்கப்பணிகளை ஈடுபடுவதற்கு என்னாலும் உறுதியாகவும் உண்மையாகவும் இருப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட பொங்கல் என்று அனைவராலும் சமத்துவத்தோடு கொண்டாடப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில கூட பொங்கல் வைக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரி வந்து பொங்கல் வைத்திருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் பகுதிக்கு வந்தப்ப கூட ஒரு இஸ்லாமிய சகோதரி, ஒரு ஜெயின் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி, அதே போல ஒரு கிறிஸ்துவ சகோதரி, இப்படி அனைவருமே கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த திராவிட நாளா இருக்கிறது, திராவிட பொங்கலா இருக்கு. ஸோ இங்க வருகை தந்திருக்க அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தூய்மை பணியாளர்களுக்கும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலோ, இல்ல துறை சார்ந்து திட்டங்களை முன்வைத்தாலோ, இல்லை என்னுடைய தேவைகள் இதுவாக இருக்கு என்று தெரிவித்தாலும் தொடர்ந்து எனக்கு ஒரு தந்தையாக இருந்து அனைத்திலுமே உறுதுணையாக இருந்து நீ செய்மா நான் கூட இருக்கேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு துணையாக இருந்து செயல்படுத்தும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை வருக 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 என்று மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறேன்.